ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே வந்து விழாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சனை ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. முடிஞ்ச அளவு வந்து பொருளை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பீங்காம் பொருளை ஃபுல்லாக கீழே வச்சிருந்துச்சு என் பொண்ணு. அதுக்கடுத்து ஃபுல்லாக மேலே அடுக்கி வச்சிருச்சு. நான் இங்கே தான் வந்து ஓடிஜி வைக்கிறதா பிளான் வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னாக்கும் நான் கொஞ்சம் கவனக்குறைவாக இந்த சிராப் வைக்கும்போது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். இந்த அளவு அகலம் வந்து இந்த அளவில் இல்லை, அதனால் தூக்கி மேலே வச்சுருக்கேன். இதை செட் ஆகாது. அதை இறக்கி வந்து நம்ம இந்த மிக்ஸி பக்கத்தில் வச்சிடணும். ஓடிஜி வந்து நம்ம நிறைய ரெசிபிலாம் பார்க்கலாம். இப்போ நான் பூரா ஆர்டர் போட்டிருக்கேன். டப்பாலாம் நிறையா டப்பா வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிடுச்சு, ஓகேங்களா. அதனால் பாதி தான் இருக்குது, கொஞ்சம் பாதியோட இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. நைட்டுக்கு அடுப்புலாம் க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருச்சு போது. நைட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணி தான் தூங்கவே செய்யும். இப்போ லீவு வீட்டில் தான் இருக்காங்கல்ல, திங்கக்கிழமை காலேஜ் போகிறப்போ நம்ம தான் பார்க்கணும். இப்போ காலையிலேயே எழுந்திரிச்சு நான் பாலை சூடு பண்ணி ஆர்எக்ஸை போட்டு குடிச்சிட்டேன். கப்பு மட்டும்தான் இருக்குது. பசங்கள்லாம் தூங்குறாங்க. இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோங்கிறத நான் ஃபுல் விளாக் எடுக்க போகிறேன். காலையிலேருந்து நைட்டு வர என்னென்ன பண்ணுறோம் சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே போகலாமா? காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா நான் மட்டும் தான் எழுந்திரிச்சிருக்கேன். எழுந்திரிச்சி கதை திறந்து பின்னாடி சொல்கிறேன். 7 மணிக்கெலாம் தூக்கம் வர மாட்டேங்குது. புது வீட்டில் வந்து எழுந்திரிச்சிடுறேன். அங்கேயே எழுந்திரிச்சிடுவேன். இங்கே வந்து ஏசி மாட்டின மணிக்கு இருக்குது. ஏசி நேற்று மாட்ட வந்தாங்க. வந்துட்டு இந்த அப்படியே வயர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் இன்றைக்கி வருவாங்க. இன்றைக்கி வந்து தான் மாட்டிட்டு பார்ப்பாங்க. ஏன்னா ரொம்ப இப்போ கூட இன்றைக்கி பரவாயில்ல நினைக்கிறேன். என்கிட்ட வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ ஓரளவு ஓகே, அவ்வளோ வெக்க தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தூங்குறதுக்கு. வந்து புது நல்லா பெயிண்ட் வாசனை, என்ன சொல்கிறது, ஒரே காந்துற மாதிரி அப்படி இருந்துச்சு. தூங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஓரளவு ஓகே, செட்டில் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பால் அந்த சட்டிலே காய்ச்சிட்டியா? பால் ரொம்ப காஞ்சிட்ருக்கு. டீ போட்டுருக்கு. டீ குடிச்சிட்டு வேலையை பார்க்கணும். சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். மதியத்துக்கு ரசம் வச்சு சமைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். இப்போ மேலே வந்து மண்பானம் காய வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை போய் பார்க்கலாம். எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன். வாரேன், ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த வாரேன். மண்பானை காய வச்சங்க, நல்லா காஞ்சிருக்கும். என்ன செம்ம வெயில் அடிச்சிருச்சு இல்லையா? வெயில் பயங்கரமாக அடிக்குது. வெயில் செம்மையாக அடிக்குது. நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கீழே எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணுவோம். தூக்கிடுவோம் அந்த இல்லையே. சரி, கீழே போய் உங்களுக்கு எடுக்கிறேன் வீடியோ. நல்லா காஞ்சிச்சு பாருங்க. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி நல்லா தடவி விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலை நாஸ்டா எதுவும் சாப்பிட்லங்க. இந்த டீ இருந்துச்சு, ரஸ்க் முக்கி சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கலாம். அந்த மம்மாவில் வந்து ரொம்ப சூடாக இருக்குது. சரி, டீ குடிச்சிட்டு நம்ம அந்த வேலையை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் ஊற்றிருக்கோம் பாருங்கள். தேங்காய் ஊற்றி நல்லா கடைக்கலாம். ஃபுல்லாக அப்படியே இந்த எண்ணெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிடும். நல்லா குடிச்சிடும். அப்படியே நல்லா மஞ்சள் குடிச்சிடும். அப்படி எண்ணெய் நல்லா தடவி மறுபடியும் வெயிலில் காய வச்சிட போகிறோம். இப்போ நம்ம சாப்பாடு எடுக்கணும் பார்த்தீங்களா, அதுக்கடுத்து தண்ணி வச்சு நம்ம கொதிக்க வச்சு சமையலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அது என்ன எடுத்தா நான் லைட்டாக ஊற்றி வச்சுட்டுங்க. டீ குடிக்க போயிட்டேன். அந்த எண்ணெய் ஊறம் அது மஞ்சள் குடிச்சிருச்சு. அதுதான் காணலை. நல்லா கரைக்கலாம். சட்டியில் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். சமைச்சிக்கலாம். சட்டி இன்னும் ஹீட்டாக தான் இருக்குது. இது அப்படியே எடுத்து வச்சுருவோம். அதுக்குள்ளேயே காஞ்சிருச்சு. இன்னும் எண்ணெயே திறந்த பாருங்க. இருக்கட்டும். கொஞ்சம் சின்ன கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருவோம். நம்ம சாயந்தரம் போல் வந்து சாப்பாடு வச்சு தண்ணி வச்சு சீசன் வந்து நாளைக்கு இதுதான் சமையல் பண்ணுறோம். இந்த சிக்கனை நம்ம கழுவி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை
வைக்கணும். இதுக்கெலாம் ஆர்டர் போட்டிருக்குங்க, இனிமேல் தான் வரும். நான் காட்டுறேன் உங்களை. என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கீங்க வந்து இதெல்லாம் இங்கே இருக்கும். அதெல்லாம் பாத்திரத்தை கழுவியாச்சு. பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. இனி சமையல் பண்ணணும். சமையல் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட டீ கப்பு அதிகமாக இருக்குங்க. நாங்கள் மகாராஷ்டிரா போனோமாக்கும் எப்பயுமே கப்பாக தான் வாங்குவோம். இங்கே பாருங்களேன், எங்கள் டீ கப்பு நிறையா இருக்குது. இன்னும் நாங்கள் என்ன சொல்கிறது, அட்டை பாக்ஸில் எடுத்து ஸ்லாப்பில் போட்டு வச்சுருக்கோம். சரி, என் பொண்ணுக்கு இருக்கிறது வந்து சேர்த்து வச்சுருக்கேன். தண்ணி வடியட்டும். இங்கே வந்து எண்ணெயே இல்லை, எண்ணெய் தடவி வச்ச அடையாளமே இல்லாமல் ஆயிடுச்சு. நம்ம இப்போ டக்குன்னு வேலையை பார்த்தலாமா, அரிசி ஊற வச்சாச்சு. சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலி ஆகிடுச்சு. பாச்சா வந்து இஞ்சி வாங்க போயிருக்கான். சரி, அதுக்குள்ளே பூண்டு உரிச்சு வச்சிடலாம். நான் சிக்கன் அதுக்கு கழுவி வச்சுட்டேன். வந்து கொத்தமல்லி, இஞ்சி, புதினா வச்சிருக்கு. ரொம்ப நேரம் ஆச்சு, குடிச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு வேலையை பார்க்கலாமா? எடுத்துட்டு நம்ம போனோம் அப்படியே. இது சின்ன ஜாரில் வந்துடுமா, பெரிய ஜாரில்? டிஃபன் பாக்ஸ் போட்டு உலைய வைக்கலாம். சாப்பாடு வச்சுட்டு சாப்பாடை வச்சிடலாம். சாப்பாடை வச்சு இப்போ சிக்கன் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக அந்த ரசம் வச்சுக்கிற போகிறோம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு அது சிக்கனை தாளிச்சு விட்டுட்டு அதுக்கடுத்து ரசம் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். வெங்காயத்தை பிடிச்சிட்டு நம்ம சிக்கன் வச்சு விட்றோம். இந்த 2 அடுப்பு வந்து பற்ற வைக்க மாட்டேங்க. எனக்கு இது ரொம்ப பெரிய பர்னலாம் டீ ரொம்ப மடமன்னு வரும். இதை வந்து அப்போக்கப்போ எப்போயாவது ஒருக்க வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பர்னர் வந்து இப்போ 2 மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து கரண்டோட அடுப்பு தான். நம்ம கரண்டில் வச்சோமாக்கும் பிளக்கு இந்த பார்த்திங்கன்னா பிளக் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம கரண்டில் மாற்றமாக்கும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஆன் ஆகிரும். கேஸ் வந்து எனக்கு ஒரு பயம், இதை நம்ம ஆன் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே தீ வருதா, அதனால் சரி வேணாம் கழட்டி போட்டு லைட்டரை வச்சு பற்ற வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்டவ் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ரொம்ப நாளுங்கிறத விட ரொம்ப வருஷாச்சு. இதை வாங்கி நம்ம இங்கே மகாராஷ்டிராவில் வாங்கின ஸ்டவ் தான் அது. அதை அப்படியே வச்சுருந்தோம். அது இப்போ தான் நம்ம வீடு கட்டி வர்றதுக்கு யூஸ் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் கரண்டி வைக்கிற கனியை வாங்கினது. அங்கே வந்து வித்துச்சா 20 ரூபா, நம்ம ரொம்பலாம் இல்லை.
சரி நம்ம வந்து சமைக்கிற கரண்டியை வந்து நம்ம அந்த பாத்திரத்தை மேலே வைக்கிறது போல் நம்ம இதிலே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வானது அதை வந்து நம்ம கரண்டி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இல்லை மொத்தமாக சேர்த்தலாம். சேர்த்து வதக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வச்சுக்காங்க. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வெறும் மிளகாத்தூள் மட்டும்தாங்க சேர்றேன். நல்லா காரமாக தானே பிடிக்கும் பசங்களுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சேன் பார்த்தீங்களா, அந்த மிக்சி சாரை வந்து நல்லா கழுவி அதையும் சேர்த்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு சிக்கன் வெந்தோடனே நம்ம ரசத்தை தாளிச்சு விட்டுறலாம். சிக்கனை கழுவி நல்லா தண்ணி வடிக்கிட்டு வச்சுங்க, சேர்த்தாச்சு. ரசி விளாட போனான், அலையக்காலம் சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு போனதாங்க, வரவே இல்லை. நீ சாப்பாடு டைப்பில் கரெக்டாக வருவான். சமைச்சிட்டிங்களா மம்மி வருவான். அப்படியே சிம்மில் இருக்கட்டும். பார்த்து வச்சேன். இப்போ நம்ம ரசம் வச்சோம்னா ரசத்துக்கு நல்லா பழமான தக்காளி வந்து நல்லாயிருக்கும். சிக்கனை வந்து தட்டிக்கலாம். சிக்கனை பார்த்துக்குவேன். சிக்கன் தண்ணி நல்லா வடிச்சுட்டு தான் போட்டோம். அப்படி தண்ணி சிக்கன் வந்து போக தண்ணி இருக்கும். இப்போ ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் பாருங்கள். இப்போ தாளிச்சு விட்டுறலாம். பபிள்ஸ் வந்தோன்னா அமர்த்திட வேண்டியதான். அங்கிட்டு சாப்பாடு வந்துருச்சு, சாப்பாடு வடிக்க போகிறேன். அவ்வளோதான். மதிய லஞ்ச் வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க, சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இங்கே சாப்பாடு வச்சாச்சு, சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, ரசம் வச்சாச்சு. இது வந்து பால். இப்போ தான் கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருந்தாங்க, அதை பொரிச்சுக்கிட்டு இருக்குங்க. கொஞ்சம் பொரிச்சிட்ருக்காங்க. இது வந்து இப்போ பாத்திரம் ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி வடி வச்சுருக்கேன், எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோ நமக்கு கிச்சன் இப்படி தான் இருக்குது. வேலை முடிஞ்சிச்சு. சாப்பாடு போட ஆரம்பிச்சோம்னா சாப்பாடை போட்டு கொடுத்தா பசி வரல. நாங்கள் சாப்பிட போகிறோம். அது வந்து சாப்பிட்டு தனியாக சாப்பிடுவேன் மதியம் போல். பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து நான் உப்பு போட மாட்டேன், லாஸ்ட்டாக தான் போடுவேன். உப்பு போட்டு ஃபுல்லாக பண்ணுவேன். உப்புலாம் கம்மியாக போடுவேன். கரையணும் இல்லையா, உப்பு நம்ம அது சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். தர்றீங்களா? இந்த தொக்கோலை ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கான தொக்கோலை சீமை காணும். பசிச்சுன்னா கரெக்டாக வந்துடுவேன். ஆனால் காணும் என்னன்னு தெரில. எங்கேயாவது சுற்றுவான். கிரிக்கெட்டோட போயிட்டாங்க நினைக்கிறேன். ஓகே, இப்போ தான் வசியமாக காணந்தோன்னே எங்கேப்பா அந்த வெயிலில் சுற்றிட்டு இப்போ தான் வந்திருக்கான். வா சாப்பிடுவோம்.
சாப்பிட்டு பார்க்கலாம். சொல்கிறா சாப்பிட்டு பார்க்கலாம். ஹலோ, அவ்வளோதாங்க, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டியா? தட்டை வச்சு தட்டைங்க வச்சுருக்கேன். நான் எடுத்துக்கிறேன், மண்ணி எடுத்துக்கிறேன். கை கழிக்கும். பாச்சா மட்டும் சாப்பிட்டுருக்கார். நாங்கள் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சு சரி அடுப்பு வந்து ஃபஸ்ட்டு சமைக்கும் போது ரொம்ப சூடாக இருக்குங்களா, அப்போது நம்ம அடுப்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா கிளாஸ் வெடிச்சு ஓகேங்களா. அதனால் இப்போ தொடச்சிட்டு அங்கிட்ட பின்னாடி கேக்கு செய்கிறதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பின்னாடி. அவங்க அப்படியே எடுக்கிற வீடியோ. இந்த 2 அடுப்புன்னு அவ்வளோ யூஸ் பண்ணல. இந்த 3 அடுப்பு மட்டும் தான் சொல்லப்போனால் இது மட்டும் தான் யூஸ் பண்ண நினைக்கிறேன். இந்த 3 அடுப்பு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இருக்க ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆனால் பயமாக இருக்கு எனக்கு. அவ்வளோதான். கனமாக இருக்கு. கழுவிட்டு அப்படி அப்படி இருக்கக்கூடாது. தண்ணீரை போட்டு ஆனால் தம்பி பிசுபிசுன்னு இல்லை. நாங்கள் தண்ணியில் அவ்வளோ 2 நடுக்கு மட்டும் தான். இது ஒன்று தான் பிசுபிசுன்னு. நிறைய துடைக்கிறது தான் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் ஒன்றுமே காணும். எங்கேதான் போச்சுருந்தா? அங்கே சாமான் போட்டிருந்தோமா, நிறைய தொலைஞ்சிருச்சா இல்லை அங்கேருந்து போடும்போது என்ன செஞ்சாங்கன்னு தெரியலை. ஆனால் பாதி பொருளவே காணும். இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதாவது முக்கியமாக தேவைப்படுறது மட்டும் எடுத்து வந்தாச்சு. இன்னும் கூட பொருள் கிடக்கேன். அலசிக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகும். வச்சுருந்துட முடியாது, விட்டுரும், உடஞ்சிரும். அதனால் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம சமைச்சு முடிச்சப்பறம் ஒரு ஈவினிங் நேரத்தில் வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணலாம். அவ்வளோதான். மண்பானை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. மண்பானை பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தடவை எடுத்து வச்சுருந்தோமா. இப்போ நான் வந்து கஞ்சி தண்ணி வச்சுருக்கேன். இது வரேன். இதை நான் வந்து சாப்பாடு வச்சு தண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து நான் கலந்துக்கிட்டேன். இதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தான் இருக்குது, பரவாயில்ல இருக்குங்களா. இதை எடுத்து கொதிக்க வச்சிடலாமா. அதே சிம்மில் வச்சே கொதிக்கட்டும். அதே மாதிரியே அந்த இடத்துல நான் பிடிச்சி ஊற்றணும். சீக்கிரம் முடிஞ்சு வேணும் பண்ணணும். தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். அவ்வளோ கொதிக்கட்டும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் கேக்கு செய்கிறதுக்காண்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சர்க்கரையா? சர்க்கரை, மைதா, கொக்கோ பவுட்ரு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு ஓகேங்களா. மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காண்டி எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஓடிஜி வந்து நாங்கள் அங்கே வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறது இங்கே வைக்கிறதுக்கு தான் அந்த பிளாக்கில் வச்சேன். இதுக்கு சுவிட்சு பொருளாக வச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இது உள்ளே போகலை. ஏன்னா இந்த ஸ்டாண்டு வந்து தடுக்குது. ஸ்டாண்டு இல்லாமல் எப்படி வைக்க முடியும் தெரியல. அதனால் மேலே வச்சுருந்தோம். மேலேருந்து நமக்கு ஹைட்டு பத்தாது இல்லையா, எட்டிட்டு எடுக்கிறதுக்கு. சரிமான்னு சொல்லிட்டு மேலே வந்து நம்ம பாத்திரங்கள் அடிக்கலாம் சொல்லி வச்சாச்சு. கீழே வச்சிட்டோம் தூக்கி. சரி இருக்கட்டும். உண்டு ரொம்ப நாளாச்சு நம்ம ஓடிச்சு யூஸ் பண்ணி. இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். கேக் செய்ய போகிறோம்.
இப்போ கேக் செய்ய போகிறாங்க. நான் செஞ்சு ஓஞ்சி போயிட்டேன். இப்போ அவங்க செய்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி கேக் வருதுன்னு. 1 கப்பு மைதா, அது நல்லா சலிச்சுக்கிறணும். அப்படித்தானே? கப் கொக்கோ பவுடரா? ஓகே. இதுக்கு அடிக்கக்கூடாது மிஸ்பா. அடிக்கலாமா? சிலிண்டர் வச்சு அடிக்க போகிறோம் பாரு. ஓடி பேக்கிங் பவுடர் எப்போ எவ்வளோ 1 டேபிள் ஸ்பூனா? எந்த ஊரில் போட்டாங்கம்மா 1 டேபிள் ஸ்பூனு? என்னமோ செய்துங்க, நல்லா இருக்கா பார்த்து சொல்கிறேன். சாப்பிட்டு போகிறோம் தான் சொல்லணும். டேஸ்ட்டுக்கு லைட்டாக உப்பு. அது ஓகே. என்ன கேக்கு? சுச்சி போட்டுக்கோ. சரி வாங்க. போதுமா? இல்லை மொத்தமாக போட்டு சலிச்சிட்றதா? அறிவு எப்போயுமே நிறையா தான் இருக்கும். நீ சிந்தாமல் செய்கிறா சத்தி. பெரிய சல்லடை என்னல இது? சக்கரை அரைக்கலையா? பேச்சுலா அங்கே கேக் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே தண்ணி வந்து கொதி வரப்போகுது. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வதக்கிட்டமாக்கும் நமக்கு சமையல் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடும். ஓகேங்களா? நல்லா கொதிக்கட்டும். என்னாச்சு? இப்போ வந்து நம்ம ஓட்டிச்சு வந்து கிரிக்கெட் பண்ணிக்கலாம். அப்படிக்கா வச்சு வைக்கணும். மேல் ராடு கீழ் ராடு ஒரு 5 நிமிஷம். ஓகேவா? இப்போ வந்து ஓட்டிச்சு வந்து ஃப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம். இதிலே போட்டு கலக்கிறதா? பசுமாலை ஊற்றலாமா? 120 ml ஊற்றணும். அவ்வளோதானா? பால் ஊற்றி இது வெண்ணெய் எசன்ஸும் இது ஆரஞ்சு எசன்ஸ் ஊற்று நல்லாயிருக்கும். பட்டர் எசன்ஸா என்னமோ இருந்துச்சு, அது ஊற்ற தானே? 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். ஸ்மூத்தாக இருக்கிற வரைக்கும் கிண்டணுமா? இது காணுமான்னு நினைக்கிறியா? ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டா சுடுதண்ணி ஊற்றணும். சுடுதண்ணி வைக்காமே சுடு ஊற்றணுங்க. இது எந்த ஊர் கேக்குமா? நான் வந்து இந்த கேக்லாம் செஞ்சதில்லை. இதில் பார்த்தியே சேட் ஜிபிடி அதில் பார்த்து சரியாக்கும். ஆனால் நமக்கு தெரியாது. ஓரளவு பேட்டர் வந்துட்டு சொல்ல இருக்கே. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டின்னர் ரெடி பண்ணியா? கழுவுனியா? பார்ச்மெண்ட் பேப்பர் எங்கே வச்சுருக்கீங்க? நம்ம இஷ்ட சமையல் மாதிரி இருக்குதை பார்க்கும்போது. ஓகே. கொஞ்சம் சுடுதண்ணி வச்சிடலாமா? இது தருவீங்க. இதை டக்குன்னு வைக்க முடியும். தண்ணி பண்ணலாம். சுடுதண்ணியா? இது 60 ml எடுக்கியா? கொஞ்சம் பொருளாக வாங்கி வச்சிருக்கு. பெட்டர் ஓகே. மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றாத. தண்ணி ஊற்றாத. நம்ம கொடுத்துன்னு பண்ணிக்கிறோம். அது வந்து சரியாக மிக்ஸ் பண்ணாமல் இருக்குது.
லைட்டாக எண்ணெய். கேவலமாக கொடுத்துருக்கேன், எனக்கு தெரியுது. இருக்கட்டும், நம்ம தானே சாப்பிட சொதப்பதும் தெரியும், ஆனால் இப்படி சொதப்பதும் தெரியாது. அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கேக் ஜெல் போடலை. கேக் ஜெல்லை போடாமல் பார்த்தா இது ரொட்டி மாதிரி தான் வரும், கேக் மாதிரி வராது. அப்படி கிடையாது, அப்படி தான் வரும் அது. போடு போடு. ஓகே, மறுபடியும் ப்ளெண்ட் பண்ணணும். போடு, ஏன்னா அதுக்கு வந்து அதுதான். போடு போட்டா. அது ஃபஸ்ட்டே அடிக்கணும், எப்படி அடிக்கணும் தெரில. அடிக்கலாம். இது வந்து எனக்கு ஒர்க் ஆகுமா தெரில. கூட அடிக்கலாம். ஏன்னா கேக் ஜெல் போட்டால் தான் இந்த கேக் வந்து சாஃப்டாக வரும். கேக் வந்து வராது. இப்போயும் நம்ம நல்லா அடிக்கணும் வச்சுக்கோங்களேன், அந்த கேக் வந்து அப்படியே சப்பை அப்படி அமைஞ்சிடும். பார்க்கலாம் என்னென்னு வருது. அங்கே தண்ணி வர கொதிக்குது. இது வந்து ஒரு 5 to 6 பேர் சாப்பிட்றோம்னு படிக்கிறேன். ஆமாம், அப்படியாம்மா சேட் செஞ்சுட்டு அதான் சொல்லிச்சு. 5 to 6 பேர் சாப்பிடுறாரு. உடச்சிக்கணும். ரெடி ஆகும். கொட்டிடலாமா? கேக்ஸில் வந்து ஃப்ரிட்ஜில் வை. ஃப்ரிட்ஜில் வை கேக். டூட்டி ஃப்ரூட்டி எடுங்க. டூட்டி ஃப்ரூட்டி வந்து எப்படி போடணும்னா, எப்படி போடணும்? மைதாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கார்ன்ஃப்ளவர். மைதா இல்லையா அது? கார்ன்ஃப்ளவர் போடணும். அப்போ தான் வந்து மேலே இருக்கும், உள்ளே போயிடும். டூட்டி ஃப்ரூட்டி பார்த்துருக்குறேன். இதான் ஃபோன் பார்க்கணும். அவள் அதை தான் ஃபோன் பண்ணா. ஃபோன்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதுக்கு செஞ்சுட்டு போயிருக்கேன். நான் 30 நிமிஷம் அரை மணி நேரம் அப்போ கிரிக்கெட் பண்ணுவாங்க. இல்லை, எதுக்கா? கேக்குக்கா? கேக்கு வச்சிருக்கேன். 30 நிமிஷம் வைக்கணும்னு போயிருக்கு. இது உள்ள வைக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆயிடும். சரி, ஓகே. கிட்ட காட்டியா வந்து தூவிட்டுறேன். கான்ஃபிளவர் மாவு இவ்வளோ தேவையா? என்ன பண்ணுறது? தள்ளுறீங்களா? மிஸ்டேக் ஆயிடுச்சு. மாவை வந்து வடிகட்டிட்டு அப்புறம் போடணும். அது மாவோட தூக்கி கொடுக்கும். காட்டு வீடியோ காட்டுல மாவோட கொட்டிடுச்சு இந்த பிள்ளை. சரி சரி, அந்த சைடு அந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி போட்டால் நம்ம வந்து இது வந்து அடியில் போகாதான், மேலேயே நிற்குமா. சைடில் போட்டு அவ்வளோதான் போடும். இப்போ நம்ம 30 நிமிஷம் கழிச்சு நம்ம கேக் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ரெடி ஆயிடுச்சு. அது கொதிச்சுட்டு கொதிக்கிறதா இதுதான் அது. சரி, கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா அமைச்சி வச்சுட்டு திருப்பி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் வதக்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணி கொதிக்க போகுது பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆனாலும் அமர்த்திட வேண்டியதான். கேக்கு சிதப்பில் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி ஓரம் எடுத்து வச்சிட்டாங்க. இங்கே பரவாயில்ல, கேக் ஒரு ரெடி ஆகிட்டு இருக்கு மிஸ்ப்பா. நல்லா அவ்வளோதான் பாருங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சுட்ருக்கு பாருங்க. அமர்த்திடலாம். இப்போ வந்து ரெண்டு சட்டி இறக்கி வச்சாச்சு. நல்லா ஆறினோடனே கீழே ஊற்றிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு மற்றதை பார்த்துக்கலாம். இப்போ டீ போட்டு குடிச்சுக்கலாம். எனக்கு வந்து சாயந்தரம் தான் டீ குடிக்கணும். பாச்சா கல்லம்மா, எங்கள் பாச்சா தூங்கி எதிர்த்து உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? என்னம்மா பால் கொடுத்தியா அவனுக்கு? கொடுக்குறது இல்லையா? இங்கே கேக்கும் மாஷால்லா நல்லா ரெடி ஆயிடுச்சு. கேக்கு இங்கே பாருங்கள், நல்லா வந்துருச்சே. பரவாயில்லையே. கேக் ரெடி ஆயிடுச்சு உள்ள. இங்கே வர அப்படியே இந்த முந்திரி எல்லாம் மேலே போட்டுருவோம் பார்த்தியா, அந்த மாதிரி இருக்குது கேக் இருக்குது. இப்போ டீ குடிக்க போகிறாங்க. டீ போடுறதுக்கு 1/2 மணி நேரம். இங்கே கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ டீ குடிச்சிட்டு கேக்கை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டீ நனைக்கு டீ கொடு. எந்திரிச்சிடும் கொடு. பாச்சா டீமா டீ ஒரு பால்.
நைட் ஆச்சுங்க, நைட் 8 மணி ஆச்சு. தண்ணி ஊற்றி வச்ச மணிக்கு அப்படியே இருக்குது. இப்போ இந்த க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இது ஆயில் ஒரு நல்லா வதக்கி ரெடி பண்ணிச்சு. நாளைக்கு சமையல் பண்ணிக்கலாம். இது வந்து இவ்வளோ சீசனிங் பண்ணியாச்சு. நீ ஆயில் ஊற்றி தேங்காய் பூ மட்டும் வதக்கினா அவ்வளோதான், ரெடியாக இருந்துச்சு, சட்னி ரெடியாகிடும். இப்போ சாயந்தரம் வந்து சாப்பாடு இருந்துச்சு, சாப்பிட்டேன். பசங்க வந்து என்னம்மா செய்ய போகிறீங்க? பாஸ்தாவா? பசங்க வந்து பாஸ்தா செய்ய போகிறாங்களாம். பாஸ்தாவுக்கு வேண்டி பாருங்கள், அவங்க வெப்சீரிஸ் பார்த்துட்டே அவங்க வந்து சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ பாஸ்தாக்குள்ள ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயண்டு அவங்க செஞ்சு முடிச்ச கூட சாப்பிட்டுட்டாங்க. வேலை முடிஞ்சிச்சு. பசங்க ரெண்டு வெளியே போயிருக்காங்க. மதியம் சாப்பிட்டு போனது தானே அந்த கேக்கு செஞ்சோம். அது இப்போ தான் டேஸ்ட் பார்க்குறேன். நல்லா இருக்கா? ஆ அப்படியே இருக்கு. ஆமாப்பா, அக்கா சமைச்ச என்னது அக்கா செஞ்சது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இப்போ தாங்க வந்திருக்கான். இப்போ கடை போயிட்டு வாப்போம். பாஸ்தா ரெடி பண்ணிட்டீங்களா? குக்கரில் வைக்கிறியாக்கும் பாஸ்தா செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சுப்புறம் பார்க்கலாம். இந்த ரெசிபிலாம் எடுக்கலைங்க, ரொம்ப லென்த்தாக வீடியோ போயிடும். அவ்வளோதாங்க, தான் அப்படி எப்படி எடுத்து வச்சுருக்கு. கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சிடுறியா? க்ளீன் பண்ணிடுறியா? பாத்திரம் தேய்ச்சி அந்த தண்ணி வடிக்க விட்டுரு. இது நம்ம இங்கே ஒரு தண்ணி நல்லா காஞ்சிச்சு. நீ நாளைக்கு பார்க்கலாமா? இன்றைக்கி பொழுது இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.